ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரெட்டை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா, அதாவது ப்ரெட்டை வச்சு குலாப்ஜாம் செய்யலாம். ப்ரெட்டை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். இன்றைக்கி வந்து நம்ம குலாப்ஜாம்ஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரெட், வாட்டர் அண்ட் சுகர், மில்க், வெனிலா எசன்ஸ் அண்ட் ஒரு பவுல் அண்ட் மிக்ஸி ஜார். என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே என் பொண்ணு நிற்கிறா, அவளையும் பார்த்துக்குங்க. நம்ம ப்ரெட்டு காமிச்சோம் இல்லைங்களா, ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த சைடில் இருக்கிற இந்த பிளாக் இந்த மாதிரி சைடு அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். தென் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ப்ரெட்டை வந்து ரொம்ப நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப்புக்கு தேவையானது வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் அண்ட் இது நல்லா வாட்டர் சூடாகட்டும்ன்ட்டு அது கூட சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது ரெடி பண்ணலான்றது கேப்புக்குள்ளே எங்கள் வீட்டு சைனா குட்டி எழுந்து ஒரே அமக்கலம் பண்ணிகிட்ருக்கான். இது என்ன பண்ணுறது, இது எப்படி பண்ணுறது. இவர் தான் ஸ்வீட் சாப்பிட்றதுல நம்பர் 1 எக்ஸ்பர்ட். ஏன் சைனா குட்டின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸை ஜூம் பண்ணி காட்டுவாங்க, சைனீஸ் ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இது கூட நம்ம வந்து சுகர் சேர்த்து ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு. என்னடா ஸ்பூன் சொல்லிட்டு கரண்டி வச்சு கலக்கிறான்னு பார்க்குறீங்களா? இது வந்து நம்ம நல்லா ஒரு கம்பி பாதம் அளவுக்கு வரட்டும்ன்ட்டு நல்லா ரெடி பண்ணிடணும். சரி, ஓகே, நான் உங்களுக்கு அது ஒரு கம்பி பாதம் அளவுக்கு வரட்டும். இங்கே பாருங்க நோ வேறுங்க எப்படி சிரிக்கிறான். இப்படி தாங்க நல்ல மாதிரி சிரிப்பான். இங்கே ஒரு ரவுடி நிற்குது. நம்ம இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிற கேப்பில் வந்து அதுக்குள்ளே இந்த ப்ரெட்டு மில்க் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சுகர் சிரப் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அது அப்படியே கொதிச்சிட்ருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், நம்ம மாவு இந்த மாதிரி தான் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வரும். நல்லா சாஃப்டாக சூப்பராக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ரவுண்டாக பால் ஷேப்பில் ஒரு குட்டி குட்டி பால் ஷேப்பில் குலாப்ஜாம் ஷேப்பில் இது உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு கடாயை வச்சு எண்ணெய் வச்சிடலாம். அது சூடாகிட்டு இருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த பால் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு சுகர் சிரப்பும் ரெடி ஆகிட்டே இருக்குது. அது ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்தோடனே அதையும் நிறுத்திடலாம். இந்த சுகர் சிரப் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரட்டோன்ட்டு நம்ம இதில் வந்து 2-3 ட்ராப்ஸு லெமன் ஜூஸ் விட்டோம்னா இது அந்த சர்க்கரை வந்து கட்டி கட்டியாக ஆகாமல் இந்த ஸ்வீட் மேலே நல்லா சூப்பராக அப்படியே இருக்கும். தென் அதில் கொஞ்சம் சும்மா லைட்டாக ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், ஆயிலும் சூடாகிட்ருக்கு. நம்ம இப்போ வந்து இந்த பால் சொன்னல, இதை நம்ம ஃபுல்லாக எந்த கிராக்கும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ஒரே ஷேப்பாக அப்போ தான் நல்லா வேகும். நம்ம சப்போஸ் அந்த வெடிப்பில் இருந்துச்சுன்னா பொரிச்சு எடுத்து ஜீராவில் போடும்போது அது உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. ஒரு 4 நாளாக பொரிச்சு, ஏன்னா குட்டி கடாயில் ஒரு 4 நாளாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அது இப்படி திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இருந்துச்சுன்னா தீஞ்சிடும். ஸோ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா பாருங்க. இங்கே பாருங்க, எனக்கு என் பொண்ணு எடுத்து தராலாம். இவருங்க அடுத்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி வந்திருக்காரு. இங்கே பாருங்க. ஹாய் ரித்து, சொல்லு. ஹாய் சொல்றியா? என்ன சாப்பிட போகிற? உனக்கு என்ன வேணும்? முட்டையா? இது முட்டையா உனக்கு? உனக்கு என்ன பிடிக்கும்? ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் தானே? செய்யலாமா? ஓகே, செஞ்சிட்டாங்க.
பாருங்க எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காயக்கூடாது, அதுக்குன்னு மிதமான சூடு வரட்டும்ன்ட்டு இது ஒரு குட்டி கடாயின்றதுனால ஒரு 4 நாளாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம இதை வந்து இப்படி நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டே இருந்தால் தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். என் பையன் லைட் ஆஃப் பண்ணிட்டான். இங்கே பாருங்கள், என்ன வாழ்தனெல்லாம் பண்ணணுமோ அந்த வாழ்தனெல்லாம் பண்ணுவாங்க. ரித்து லைட் போடு. இங்கே பாருங்கள் எல்லா வேலையும் செய்யும். இப்போ பாருங்கள் பிரைட்டாக தெரியும். இங்கே பாருங்கள் எண்ணெய் மிதமான சூடு இருக்கட்டும்ன்ட்டு நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ ஒரு 6 போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஆச்சு அந்த ப்ரெட்டுக்கு. ஸோ வந்து இந்த 4ம் எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சும்மா ஒரு கலக்கி விட்டு இந்த ஜீரா விட்டுடணும். பாருங்க இதை வந்து இப்படி நல்லா பொரிச்சு எடுக்கணும். சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட சூப்பரான ஹெம்மியான குலாப்ஜாம் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இது கொஞ்ச நேரம் இந்த சுகர் சிரப்பில் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். நம்ம இதை நம்ம குட்டி சொல்லிட்டு ஸ்வீட்டு. இங்கே பாருங்க, என்னது ரித்து நீ முட்டை சொன்ன ஸ்வீட்டு தானா? பாருங்க கரெக்டாக சொல்கிறேன், ஏன்னா உனக்கு பிடிச்சது ரொம்ப. இது நம்ம இது கொஞ்ச நேரம் சுகர் சிரப்பில் அப்சர்வ் ஆனோடனே எடுத்து எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.